இதுதான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் தற்குறி விஜய்க்கும் உள்ள வித்தியாசம். சில வருடங்களுக்கு முன்னாடி அர்ச்சனா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை இன்டர்வியூ எடுத்தபோது தலைவர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்பாங்க. சார், நீங்கள் உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார், இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தும் நீங்கள் எப்படி சார் இவ்வளோ சிம்பிளாக இவ்வளோ எளிமையாக இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு தலைவர் சொல்லுவாங்க, நான் இருக்கிறது போயஸ் கார்டன் வீட்டில், வெளியில் போகிறது BMW காரில், சாப்பிட போகிறது எல்லாம் 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டலில். எதை வச்சு நான் எளிமையாக இருக்கேன்னு சொல்கிறீங்க? ட்ரெஸ் பண்ணுறது இல்லையா? ட்ரெஸ் பண்ணுறதுல எளிமையாக இருந்தால் எளிமையாக இருக்கேன்னு அர்த்தமா அப்படின்னு தலைவர் சிரிச்சுட்டே கேட்பாங்க. இதுதான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய உண்மையான குணம், எப்போதுமே உண்மையை மட்டும் பேசுகிறது. ஆனால் இந்த விஜய் என்ன பண்ணுறாரு, மேடைக்கு மேடை, ஒரு மேடை விடாமல் எல்லா இடங்களையும் சொல்கிறாரு, நான் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன், நான் வசதியான வாழ்க்கையை உதறி தள்ளிட்டு வந்திருக்கேன், வழிகளை சுமந்துட்டு வந்திருக்கேன், அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தார். இது அவர் சிம்பதிக்காக, மக்கள் மத்தியில் நமக்கு ஒரு சிம்பதி கிடைக்கணுங்கிறதுக்காக பேசுகிறாரே தவிர அதில் எங்கே உண்மை இருக்குது? உச்சத்தை விட்டுட்டு வந்தார் அப்படிங்கிறதும் பொய். ஏன்னா 250 கோடி 300 கோடி சம்பளம் வாங்குறாருன்னு சொன்னானுங்க. இப்போ இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அவருடைய மொத்த சொத்து மதிப்பும் வெளியாயிருக்கு. ஒரு படத்துக்கு 250 கோடி 300 கோடி சம்பளம் வாங்கியிருந்தாருன்னா இப்போ அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோ இருந்திருக்கும்? அப்போ ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது? அடுத்ததாக வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. இந்த 10 நிமிஷம் பேசுகிறது என்னமோ பெரிய தியாகம் மாதிரி நினைப்பார் போல். நம்ம மக்களுக்காக 10 நிமிஷம் வெயிலில் நின்று பேசிட்டோம் அப்படின்னு. ஏன்பா விஜய், விவசாயிகள்னு ஒருத்தங்க இருக்காங்களே, அவங்கள பற்றி தெரியுமா? அடுத்த ஜென்மத்தில் நான் விவசாயியாக பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் மட்டும் பத்தாது. காலையிலேருந்து உச்சி வெயிலில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க, நைட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. அவங்க மாதிரிலாம் விஜய் வேலை செஞ்சாருன்னா அவ்வளோதான் போலையே. சரி, அவருக்கு நடிக்க வருது, நடிக்கிறாரு, நடிக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. அவர் வேலையை அவர் செய்யட்டும். இப்போ நம்ம எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் பேசுகிறதுனால நான் எல்லா வசதி வாய்ப்பையும் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பேசுகிறாரு. 10 நிமிஷம் விட்டுட்டு மறுபடியும் அங்கே தானே போக போகிறாரு. என்ன குடிசையிலையாக போய் வாழ போகிறாரு? பங்களாவில் தான் வாழ போகிறாரு. காரு, சொகுசு கார்களில் தான் போகிறாரு. ஒன்றும் இல்லை, திருச்சி வரணுன்னா சென்னையிலேருந்து தனி விமானத்தில் தான் வர்றாரு. இவர் என்ன வசதி வாழ்க்கையை விட்டுட்டு வந்தார்? அவர் வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறது பொய் தானே. அது ஒரு சிம்பதிக்காக தானே சொல்கிறாரு. பொய் பேசி நம்ம ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னு நினச்சோம்னா இப்போ அது கிடைச்சாலும் கூட அது நிலைக்காது. விஜய்க்கு எப்படியாவது நம்ம சிஎம் ஆயிடணும் அப்படிங்கிற கனவு, ஒரு வெறி. அதனால் அவர் என்ன வேணுமோ அடிச்சு விட்டுட்ருக்காரு மேடைக்கு. வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு வரேன் அப்படின்னு விஜய் சொன்னார்னா அவருடைய சொத்து முழுவதையும் ஏழை எளிய மக்களுக்கு தானமாக வழங்கிட்டு சாதாரணமான ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்துட்டு அப்புறம் எங்கேயாவது வெளியே போகணுன்னா முன்னா ட்ரெயின்லேயோ அல்லது பஸ்ஸிலையோ போகட்டும். அப்படியெல்லாம் போயிட்டு அவருடைய வாழ்க்கையில் தியாகம் பண்ணிவிட்டு நானும் எளிமையாக இருக்கேன், வசதியான வாழ்க்கையை தூக்கி போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார்னா அதில் ஒரு நியாயம் இருக்கும், உண்மை இருக்கும். இப்போ போயிட்டு நான் வசதியான வாழ்க்கையை தூக்கி போட்டு வந்துட்டேன், கெரியரோட உச்சத்தை தூக்கி போட்டு வந்துட்டேன், இதெல்லாம் சொல்ல சொல்ல கேட்க கேட்க மக்களுக்கு கடுப்பு தான் ஆகும். ஒரு தடவை சொல்லிட்டு விட்டார்னா கூட பரவாயில்ல, ஓயாமல் சொல்கிறார். ஒவ்வொரு மேடைகள்லையும் ஒவ்வொரு பிரச்சாரத்துலையும் சொல்கிறாரு. அவர் மொத்தமாக பேசுகிறதே 10 நிமிஷம், அதில் ஒரு 7-8 நிமிஷம் இந்த மாதிரி வழக்கமான டைலாக்குகளை பேசுகிறதுக்கு ஒதுக்கிடுறாரு. மீதி இருக்கிற ஒரு 2 நிமிஷம்தான் மக்கள் பிரச்சனைகளை பேசுகிறது. இப்படி பேசி இவர் அரசியலில் என்னத்தை கிழிக்க போகிறாரோ தெரியல.